Hi friends, வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நான் வந்துட்டு மீன் குழம்பு ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் black sea bass அப்படின்ற ஒரு வெரைட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஎஸ்ல நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் கிடைக்கும். அதுல நம்ம இந்தியன் ஸ்டைல் குக்கிங்க்கு செட் ஆகிற ஃபிஷ்ல இந்த sea bassம் ஒன்று. நம்ம ஊர் கொடுவா மீன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இது வந்துட்டு இந்த குழம்பு வறுவல் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் ஃபிஷ் வாங்குறதுக்கு H-Mart தான் வந்திருக்கேன். H-Mart அப்படின்றது யூஎஸ்ல உள்ள ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஏஷியன் ஷாப். நம்ம ஏஷியன் யூஸ் பண்ற எல்லா காய்கறி மசாலா எல்லாமே இருக்கும். குறிப்பா சீ ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. ஃபிஷ் வச்சிருப்பாங்க, பிரான்ஸ் வச்சிருப்பாங்க, கிராப், லாப்ஸ்டர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உயிரோட உள்ள மீன்ல இருந்து ஃப்ரோசன் வரைக்கும் வகை வகையா பிரிச்சு வச்சிருப்பாங்க. நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிக் பண்ணி வாங்கிக்கலாம். எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கோ அந்த அளவுக்கு ரேட் கூட இருக்கும். கொஞ்சம் பழசா ஆக ஆக அதோட ரேட் மாறும். ஃப்ரோசன் ஃபுட் கொஞ்சம் அதோட ரேட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இன்னைக்கு நாங்கள் பிக் பண்ணியிருக்க ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ நம்ம ஊர் ரேட்டுக்கு ஒரு 1500 ரூபாய் கிட்ட வரும். தாராளமாக 4லேருந்து 5 பேர் ஒரு வேளைக்கு திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நம்ம ஃபிஷ் பிக் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே சுத்தமாக அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. எத்தனை பீஸ் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த சைஸ் திக்னஸ் பார்த்து அழகாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்பவே நீட்டாக க்ளீன் பண்ணி தருவாங்க. நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டி வாஷ் பண்ணோம் அப்படின்னாலே போதும். அந்தளவு ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட க்ளீனிங் ப்ராசஸ். எந்த ஃபிஷ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுத்துட்டு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவங்க க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை நான் வீட்டில் எடுத்துகிட்டு போய் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு பாதி வந்துட்டு சேம் டே குக் பண்ணுவேன். இன்னொரு மீதி வந்துட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 2-3 டேஸ் கழிச்சு குக் பண்ணுவேன். ஏன்னா இதை விட கம்மியாக இன்னைக்கு நாங்கள் 2 ஃபிஷ் சூஸ் பண்ணோம். இதை விட கம்மியாக வாங்க முடியாது, அடிக்கடி அலைய முடியாதுன்றதுனால வரப்ப நாங்கள் வந்துட்டு 2 ஃபிஷ் பிக் பண்ணி வாங்கிடுவோம். எங்கள் வீட்டில் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. நாங்கள் எல்லாம் வந்து யூஎஸ் வந்ததுக்கப்புறம் எக்கு சாப்பிட கற்றுக்கிட்டோம். பட் இன்னும் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிக்கலை. இந்த அளவுக்கு வாங்கினாலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும். க்ளீனிங் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எனக்கு இன்னொரு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி குக் பண்ணுவேன். நான்வெஜிடேரியன் நான் வந்துட்டு ஒரு 4-5 வருஷமாக தான் செய்கிறேன். நிறைய டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு அதில் என் ஹஸ்பண்ட்க்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த ரெசிபியை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி நான் செய்வேன். ஏன்னா டேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு அந்த அளவோடு செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் உப்பு இது போட்டு மேரினேட் பண்ணி வைக்கிறதுனால ஃபிஷ்ஷோட ஃப்ரெஷ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரீட்டைன் ஆகும். இப்போ வந்துட்டு நம்ம குழம்பு ரெசிபி பார்க்கலாம். மீன் குழம்பு அப்படின்னாலே நல்லெண்ணெய் தான். நல்ல தாராளமாக 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெயில் கடுகு வெந்தயம் 2ம் போட்டு நான் தாளிச்சுக்கிறேன். வெந்தயம் நல்ல வாசனை வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய கருவேப்பிலை, எனக்கு வந்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது 2ம் போடுறப்ப கிடைக்கிற அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ யூஸ்வலாகவே நான் வந்துட்டு மீன் குழம்பு புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் நிறைய கருவேப்பிலை பச்சை மிளகாய் போடுவேன். இங்கே வந்து சின்ன வெங்காயம் கிடைக்காது அப்படின்றதுனால ரெகுலர் வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி சாட்டே பண்ணிக்கிட்டேன். அது கூடவே நல்லா ஒரு 15 பூண்டு பல்லு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். மீன் குழம்புக்கு நான் வந்து தக்காளி ரொம்ப சேர்க்க மாட்டேன். ஒரு தக்காளி மீடியம் சைஸா சேர்த்துக்கிட்டேன். ஏற்கனவே நான் வந்து புளி ஊற வச்சுட்டேன். நான் ஊர்ல இருந்து வந்து பழைய புளி இருக்கும்ல அது எடுத்துட்டு வந்து அதுதான் மீன் குழம்புக்கு யூஸ் பண்றேன். ஒரு லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சுட்டேன். அது ஊறுற டைம்ல நான் இது சாட்டே பண்ணிட்டு இருக்கேன். நான்வெஜ்ஜுக்காகவே நான் குழம்பு மிளகாத்தூள் தனியா அரைச்சி வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு நல்ல எண்ணெயிலே வதக்கி அந்த பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நான் கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன். தண்ணி நல்லா கொதி வந்து சுண்டுனதுக்கு அப்புறமா தான் நான் மீன் சேர்ப்பேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மீன் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 3 to 5 மினிட்ஸ்ல குக் ஆயிடும் அப்படின்றதுனால குழம்பு நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா நான் மீன் சேர்த்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் மீன் கூடவே ஒரு 3 துண்டு மாங்காயும் போடுறேன். மாங்காயும் சீக்கிரம் குக் ஆயிடும் அப்படின்றதுனால மீன் போடுற டைம்ல தான் மாங்காய் போடுறேன். இது 2த்தையும் 5 மினிட்ஸ் குக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மீன் துண்டு பாத்தீங்கன்னா நல்லா உப்பி இந்த மாதிரி வந்துடும். அப்படி வந்துருச்சு அப்படின்னாலே அது நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேல அதை ரொம்ப நேரம் வச்சிருந்தோம் அப்படின்னா பிரிய ஆரம்பிச்சிடும் குழம்புல. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கவர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃபிஷ்ஷோட ஃபிளேவர் குழம்புல நல்லா இறங்கிடும். பொதுவா நான் வெஜிடேரியன் செய்யறப்ப அதுவும் மீன் குழம்பு மண் சட்டியில வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா ஹீட் வந்துட்டு ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ரொம்ப தலப்புலன்னு கொதிக்காது. எனக்கு இங்க மண் சட்டி கிடைக்கல. அப்படியே 1-2 பார்த்ததும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்ததுனால நான் செராமிக் பாட் யூஸ் பண்ணேன். இதுவுமே வந்து குக் பண்ணவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபிளேவருமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. இதே மாதிரி மெஷர்மெண்டோட நீங்க மீன் குழம்பு வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் வெஜிடேரியன் குக் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஏன்னா என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் ரெசிபியில இதுவும் ஒண்ணு. சப்போஸ் உங்களுக்கு எதுவும் சஜஷன் இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைன்னா கண்டிப்பா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். பை பாய்.